ஓரிடத்தில் கவனத்தை குவிக்கும் பொழுது நம்முடைய ஆற்றல் முழுவதும் அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. இப்போ 17 வினாடிகள் ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் முழுவதுமாக உங்க கவனத்தை செலுத்தும் பொழுது அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறது தான் பதில். சரி, அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ், கவன குவிப்பு. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ இந்த 17 செகண்ட்ஸ்ல நீங்க நினைச்சு பார்த்த அந்த வாழ்க்கையை அடைந்துட முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது. ஆனா அது அடையக்கூடிய சாத்தியக்கூறுகளை அந்த நினைவு, அந்த கவன குவிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு ஆடியோ பிளே பண்ண போறோம். இந்த ஆடியோ 2 நிமிடம் இருக்க போகுது. இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டுட்டு அதற்கப்புறம் நம்ம திரும்பவும் பேசுவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஓப்பன் பண்ணி 11th சாப்டர் 11வது சாப்டரை ஓப்பன் பண்ணி அவ்வளோ சுவாமிகள் குரு அதை ஓப்பன் பண்ணி எனக்கு படிக்கிறேன். அது வந்து விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அர்ஜுனாவுக்கு வந்து எப்போதும் ஒரு சந்தேகம், என்ன வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராவுக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ வந்து நம்ம லார்ட் கிருஷ்ணா வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து உதயமாக ரோல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு உருவத்தை காண்கிறார் லார்ட் கிருஷ்ணா. அந்த உருவத்தில் காமிச்சிட்டு அவர் டாக்டர் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் தி டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். வள்ளுவர் திருவள்ளுவர் சொல்றாண்டா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றியடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்றாரு, இந்த டாக்டர் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் தி டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சினா இடும்பைக்கு இடும்பை கொடு. இடும்பை வந்து உன்னுடைய மாஸ்டரா இருக்கணும். எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த ஒரு எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தா படிக்க தமிழ். அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரம். முன்னேறுங்க. எப்பொழுதுமே இடுக்கண் வரும்போது பயப்படக்கூடாது. துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது. துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய எல்லோரும். இந்த ஆடியோல 2 விஷயம் நீங்க கவனித்திருக்க முடியும். ஒரு எம்ஜிஆர் பாடல், அப்புறம் இன்னொருத்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த 2 விஷயமும் சேர்ந்து இருப்பதனால உங்களுடைய கவனம் அந்த பேச்சில் கொஞ்சம், பாடலில் கொஞ்சம் இப்படி மாறி மாறி இருக்கக்கூடும். சரி, ஏன் அப்படி மாறி மாறி இருக்கு? இதை தெளிவா கேட்க முடியாதா? தெளிவா ஒரு இடத்துல கவனத்தை குவித்து அதை அப்படியே நம்ம முழுவதுமாக கவனிக்க முடியாதா அப்படின்னா நிச்சயம் முடியும். சரி, அது எப்படி செய்வது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க தீர்க்கமா ஒரு முடிவு நீங்க பண்றீங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. அந்த ஆடியோல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பேச்சை மட்டும் தான் நான் கேட்க போறேன் அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவு நீங்க எடுக்கிறீங்க. அந்த தெளிவா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த 2 நிமிட ஆடியோவை நீங்க ரிவர்ஸ்ல போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அதுல பேசி கொண்டிருப்பவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அப்படிங்கிறது தெரியும். அவர் ஒரு அற்புதமான ஒரு பேச்சு பேசியிருக்காரு. துன்பத்திற்கே துன்பம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து ஆழமா உங்களுக்கு போகும். இப்ப 2வது முறை நீங்க ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆடியோவை கேட்கும் பொழுது இதெல்லாமே உங்களுக்கு புலப்படும். இப்பொழுது எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது? ஏன் முதல் தடவை கேட்கும் பொழுது இது தெரியல, 2வது கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா முக்கியமான 3 விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா, தெளிவா நீங்க டெசிஷன் எடுத்திருக்கீங்க. என்னுடைய ஃபோக்கஸ் இந்த ஆடியோல இந்த ஸ்பீச் மேல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவா நீங்க ஒரு முடிவு எடுத்தது முதல் காரணம். 2வது முறையாக அதை நீங்க திரும்பவும் கேட்டிருக்கீங்க. இது 2வது காரணம். 3வது காரணம்,
இந்த ஆடியோல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்ட்ராக்ஷன் மேல கவனம் செலுத்த போறது இல்ல அப்படின்னு நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிடுறீங்க. இந்த 3 காரணங்கள் வைத்து தான் உங்களுக்கு ஏற்கனவே எடுக்கப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய விஷயங்கள், நீங்க கவன குவிப்பு பண்ணக்கூடிய விஷயங்களும் அடங்கி இருக்கு. சரி, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா ரொம்ப தெளிவா நீங்க பார்க்கலாம். நம்ம ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயாவது கூட்ட நெரிசல்ல இருக்கும் பொழுது யாராவது உங்க பேரை சொல்லி அழைக்கும் பொழுது தெளிவா உங்களுக்கு கேட்கும். டக்குன்னு நீங்க திரும்பி பார்ப்பீங்க. அந்த வாய்ஸ் நிறைய பேர்த்த கூப்பிட்டுருக்கலாம், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது ரொம்ப தெளிவா உங்களுக்கு கேட்டிருக்கும். திரும்பி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இதே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்க பயணம் செல்லும் பொழுது டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. எத்தனையோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட், எத்தனையோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க கண்டுகிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஏறி இறங்கும் அந்த ரயில் நம்பரை நீங்க சொல்லும் பொழுது மட்டுமே உங்களுடைய மனம் ஏற்றுக்கொண்டு, இது பாரு நம்மளுடைய ட்ரெயினை பத்தி சொல்றாங்க, எப்போ வரும், லேட் ஆகுமா அப்படிங்கிற அந்த முழு கவனம் அங்கே செல்கிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னா நம்மளுடைய பிரெயின்ல ஒரு RIS சிஸ்டம் ஒன்று இருக்கு. இது நமக்கு தேவையான தகவல்களை மட்டுமே ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்புது. அதைத்தான் நீங்க கவனிக்கிறீங்க. அப்போ ஒரு விஷயத்த நீங்க தீர்க்கமா முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க RIS சிஸ்டம் அதை மட்டுமே ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்பும். அவ்வளவுதாங்க இதுல. அப்போ இங்க என்ன பண்றீங்க நீங்க, நான் இந்த இடத்துல தான் கவனத்தை குவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுப்பதனால் உங்களுடைய RIS அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தரும். இதுதாங்க இதுல இருக்கக்கூடிய சிம்பிள் மெக்கானிசம். இன்று முதல், இந்த வினாடி முதல் நீங்க ஒரு விஷயம் செய்யணும். எந்த விஷயத்தை செய்தாலும் மிக தெளிவாக ஒரு தீர்மானமோட முழு கவனத்தை குவித்து இந்த விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத உங்களுடைய மனதிற்கு ஒரு அற்புதமான ஒரு கட்டளை இடுங்கள். இது முதல் விஷயம். எந்த விஷயமாக இருந்தாலும், இப்போ நீங்க தியானம் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் இப்ப தியானம் பண்ண போறேன், முழுவதுமாக என்னுடைய கவனம் தியானத்திலே இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த கட்டளையோடு நீங்க ஆரம்பிங்க. இப்போ நீங்க எந்த புத்தகத்தை நீங்க படிக்க போனாலும் சரி, முழுவதுமாக என்னுடைய கவனம் முழுவதும் இந்த புத்தகத்திலேயே இருக்கட்டும் அப்படிங்கிற ஆர்டரை கொடுத்துட்டு நீங்க ஆரம்பிங்க. ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கீங்க, அதை நீங்க படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் பொழுது அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கவனம் முழுவதும் இந்த வகுப்பிலேயே இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த கட்டளை நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டு நீங்க அதை கவனிக்கும் பொழுது முழுவதுமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.